வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். காக்டெயில் பார்ட்டி மேக்கப் லுக். ஸோ காக்டெயில் பார்ட்டி மேக்கப் லுக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வெளிநாடுகளில் வந்து காக்டெயில் பார்ட்டி அப்படின்னு வந்து ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி வந்து இந்த இல்லை ஒரு மாதிரி இது ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, காக்டெயில் பார்ட்டி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஆன மேக்கப் வந்து இப்போ நம்ம இந்தியாலையும் வந்து மோஸ்ட்லி அதில் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய மேக்கப்ஸ் வந்து லுக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ காக்டெயில் பார்ட்டி மேக்கப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ஹெவியாக ஃபுல் கான்டூர் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களோட ஏதோ ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எய்தர் லிப்ஸ் ஆர் ஐஸை வந்து ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து ரொம்ப போல்டாகவோ காட்டுறது, இதை லிப்ஸ் இல்லைன்னா உங்களோட ஐஸ் அண்ட் மற்ற ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் எல்லாமே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரியான லுக் தான் வந்து காக்டெயில் பார்ட்டி மேக்கப் லுக். அண்ட் நீங்கள் வந்து இது ஒரு ஈவினிங் பார்ட்டிஸ், ஈவினிங் மேக்கப், ஈவினிங்கான ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதை பார்த்துட்டு இருக்க யாராவது கல்யாணம் ஆக போகிற பிரைட்ஸ் இல்லை யாராவது பார்க்க போகிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹெவி மேக்கப் வேணாங்கிறவங்க இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லுக்கில் என்னோடய ஐஸ் மட்டும் நான் வந்து போல்டாக நான் ஆக்சென்ச்சுவேட் பண்ண போகிறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ரொம்ப சட்டிலாக தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேக்கப் வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ டைரெக்டாக என்னோடய மேக்கப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் டூ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பின் ஹேர் எக்ஸ்டென்ஷன் என் தலையில் நான் வச்சுருக்கேன். அது எப்படி கிளிப் பண்ணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், போய் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃப்ரண்ட் ஹேரை வந்து 2 செக்ஷனாக நான் வந்து பிரிச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற செக்ஷனை வந்து நான் டீஸ் பண்ணி ஒரு சின்ன க்ரௌன் மாதிரி நான் வைக்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு, ஏன்னா நான் கேமரா பார்த்து நான் தலை சீவுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கிளிப் பண்ணி ஒரு க்ரௌன் மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் ஹேரையும் டீஸ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டை அதை நான் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு ஜடை மாதிரி கூட நீங்கள் முன்னாடி வந்து ஒரு பிளாட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஒரு சின்ன பஃப் மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் பஃப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீப் இருக்கும், அதை வச்சு நீங்கள் உள்ளே இருந்து ஜஸ்ட் புல் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு செக்ஷன் மாதிரி விட்டு உள்ளே ட்விஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த முடியை வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து எப்படி அப்படிங்கிறது நான் இப்போ காட்டுறேன் இன்னொரு தடவை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டு உள்ளார இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் வால்யூமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னி க்ளோஸாக கூட நீங்கள் வந்து இந்த பேண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 கிளிப்ஸ் வந்திருக்கு. அண்ட் முடி வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னி முடி அடர்த்தியாக தெரிகிற மாதிரி தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் இது. இப்போ நான் வந்து தூரமாக இந்த ஹேர் பேண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னி பக்கமாக கூட போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது அப்புறம் இன்னும் அடர்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் நடுவில் வந்து ஹேர் ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் போயிடலாம். நான் என்னோடய ஐப்ரோஸ் கூட ஃபர்ஸ்ட் பண்ணல, இந்த தடவை ஐ மேக்கப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ கன்சீலர் என்னோட கண்ணில் அப்ளை பண்ணிட்டு என் ஃபிங்கரில் வந்து அதை நான் நல்லா அதை அப்ளை பண்ணுறேன். அதை நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து நம்ம இது போடும்போது ரொம்ப க்ரீஸ் ஆகும். அப்புறம் என்னோடய ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ ஐ மேக்கப் நான் போட போகிறேன். நான் ஒரு நல்ல பிங்க் கலர் எடுத்து என்னோட 3/4 ஆஃப் த ஐ அந்த இடத்துல வந்து நான் இந்த டார்க் நியான் பிங்க் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ எடுக்கிறேன். இந்த ப்ளூவே இல்லையே, ஏன் இந்த கலர் அப்ளை பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எப்படியும் நம்ம கடைசியில் வந்து அதை ஸ்மஜ் பண்ணுறது தான் போகிறோம். அதுக்கப்புறமா இந்த கிளிட்டர் ப்ளூ எடுத்து அந்த ப்ளூ கலர் மேலே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு கிளிட்டரி ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னடா இது தனித்தனியாக கலர்ஸ் வந்து கண்ணில் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எப்படியும் நான் வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றா நான் ஸ்மஜ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஐலிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் பிங்க் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு கம்ப்ளீட் மேட். இந்த கலர் வந்து நான் வந்து அந்த ப்ரஷில் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதே கலரை வந்து ஒரு நல்ல க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். எதுக்குன்னா தனித்தனியாக லைனாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்றா ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஒரு லுக் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளூ அண்ட் பிங்க் அண்ட் அந்த ஆரஞ்சிஷ் பிங்க் எல்லாத்தையும் ஒன்றா நான் வந்து ஸ்மஜ் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு பிளாக் கிளிட்டர் லிக்விட் ஐ ஷேடோ எடுத்து நான் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு என்னோட ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஒரு பிளாக்கிஷ் ஒரு நல்ல ஒரு போல்டு லுக் வேணும்னு நீங்கள் வேணால் வந்து ஒரு சாம்பைன் கலரோ இல்லை ரோஸ் கோல்ட் கலரோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நடுவில் அப்ளை பண்ணியிருந்த ஒரு பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை நான் வந்து என்னோட க்ரீஸ்க்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த என்னோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அதே பிங்க் கலர் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட லோவர் ஐலாஷ்க்கும் நான் அதே பிங்க் அப்ளை பண்ணிவிட்டு காஜல் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் காஜல் வந்து அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தா ஐலைனர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு லென்த்தி கேட் ஐ லைனர் இல்லை விங்ட் லைனர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து அங்கே டேப் ஒட்டி இருக்கிறதுனால கண்ணில் இனி வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும், ஒரு மேப் மாதிரி. அடுத்து வந்து நம்ம ஐலாஷ் அப்ளை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கேர்ள் பண்ணிக்கலாம், அப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து வால்யூம்னஸ் லாஷ் பேரடைஸ் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய லேஷஸ் ஃபேக் ஐ லேஷஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபினிஷ் ஐ மேக்கப் லுக். அதுக்கப்புறம் நான் ஐப்ரோஸும் நான் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் போகலாம். நான் இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர். நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ண வேண்டாம், இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி ஃபவுண்டேஷன் ஃப்ரம் லாரியல் ட்ரூ மேட்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு மேட் ஃபவுண்டேஷன் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரான்ஸர் L.A கலர்ஸோட ப்ரான்ஸ் நான் எடுத்து ஜஸ்ட் ஒரு சன் கிஸ்ட் லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ப்ரான்ஸர் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து என்னோட நோஸ் மட்டும் நான் கான்டூர் பண்ணுறேன். நான் கான்டூர் வேறு எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல, என்னோட நோஸ்க்கு மட்டும். ஏன்னா என்னோட நோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து கான்டூர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான நோஸ் வந்து உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வைப் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ளஷ். நான் வந்து மேட் ப்ளஷ் நான் யூஸ் பண்ணுறேன். வெட் அண்ட் வைல்டோட மேட் ப்ளஷ். நான் வந்து ரொம்ப சட்டிலான ப்ரஷ் லுக் மட்டும்தான் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லிப். ஃபஸ்ட்டு வந்து நான் லிப் லைனர் அப்ளை பண்ணுறேன். லிப் லைனர் அப்ளை பண்ணிட்டு ஒரு நியூட் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணுறேன். என்னோட ஐ லுக்குக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லிப் கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லைட்டராக கூட நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.